ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு நாங்கள் ஏன் தெரியுமா வாங்கணும், எங்கள் எடிட்டர் இருக்கார்ல அவர் ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டாரு. அது இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். தெளிவாக சொல்கிறேன், யார் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது. இந்த வீடியோவில் கட் பண்ணிடணும். ஓ நான் தப்பாக போட்டுட்ருக்கேன், ஏடா உள்ள ஏர்ல மகன். ஓகே டியர் டியூபர்ஸ், இன்னைக்கு என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ZOTAC பிராண்டோட NVIDIA GeForce RTX 5080 கேமிங் கிராஃபிக்ஸ் கார்டு. அதுதான் இப்போ என் கையில் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு நாங்கள் ஏன் தெரியுமா வாங்கணும், எனக்கு என்ன தெரியும், எங்க எடிட்டர் இருக்கார்ல அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான், பெரிய சம்பவம் பண்ணிட்டாரு. அவர் பேரை கடுக்க வந்திருக்கேன். அது நான் ஞாபகப்படுத்த விரும்பல, அது என்ன கதைன்னு அப்புறமா சொல்றேன். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோல நீங்க என்னெல்லாம் பார்க்க போறீங்கன்னா, இந்த கேமிங் கிராஃபிக்ஸ் கார்டோட அன்பாக்சிங், இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், நெக்ஸ்ட் இதோட பிரைஸ்லாம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. தெரிஞ்சுக்கிட்டாதான் புரிஞ்சுக்க முடியும். அதனால நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. புரிஞ்சுக்கிட்டாதான் அறிஞ்சிக்க முடியும், அறிஞ்சுக்கிட்டாதான் சொரிஞ்சுக்க முடியும். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா. நான் வந்து மொக்க போட விரும்பல, நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஓகே டியர் டியூபிஸ், அப்படியே நான் ஓபன் பண்றேன். நீங்களும் ஒன்னொன்னா என் கூட சேர்ந்து ஒன்னொன்னா பாருங்க. பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். வந்துட்டான்ல தலைவன் வந்துட்டான்ல. எங்கடா ஓப்பனிங் இருக்கு? ஐயோ இது பிடைச்சரா, தலை அங்க இருக்கு, நிமித்தவன தூக்கு. இதோ இருக்கு. ஓகே பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே ஒரு கவர் இருக்கு, டு கேமிங் அண்ட் பியாண்ட் அப்படின்னு எழுதி இருக்கு. ஓகே உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே இது என்ன ஒன்று சூப்பராக இருக்கு, ஸ்டிக்கர் மாதிரி இருக்கு. ஓ ஆக்சுவலி இது ஸ்டிக்கர் இல்லை, ஒரு ஸ்டாண்டி. இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி மடிச்சு இப்படி வச்சுக்கலாம் போல. இந்த மாதிரி ஸ்பீட் எமர்ஜென்சி பவர் ரேஞ்சர்ஸ் அந்த மாதிரி இப்படி நிற்க வச்சுக்கலாம் போல. தென் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு பேம்ப்ளேட், வாவ் ஒரு பேம்ப்ளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் மடிச்சு வச்சிடலாம். வேற என்ன கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட்டு வாரண்டி கார்டு. இதோட வாரண்டி வந்துட்டு 3+2 இயர்ஸ் வாரண்டி, டோட்டலி 5 இயர்ஸ் வாரண்டி. ஓகே இது அப்படியே நம்ம சைடில் வச்சுருவோம். அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓகே பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே மெயின் ஐட்டம் இருக்குது, நான் அப்புறமா அது காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 கவர் இருக்குது. 2 கவரில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே இது அட்ஜஸ்டபிள் ஹோல்டர் மாதிரி ஒன்று, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அது ஒன்று கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்குல்ல? இல்லையா ராமி நீ வேற லெவல்ரா. அப்புறம் பவர் கேபிள் 3 போர்ட்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, பிளாக் கலர். சரி அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ள ஒன்றும் இல்லை, நம்ம மெயின் மேட்டர் தான் இருக்கு. அப்படியே பொறுமையா எடுக்கும். தக்கி தீக்கி சேட்டன் வந்தல்லே. நீங்க நினைக்கலாம் ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். அப்படியே இப்படி பொறுமையா அப்படி எடுக்கலாம். ஐயோ ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன பிளாஸ்டிக் தான் கீழே வந்துச்சு, பயப்படாதீங்க. தலைவங்க கீழே வந்துட்டான் போல. வீடியோல கட் பண்ணிடணும். ஓ நான் தப்பா போட்டுட்டு இருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல, அதுக்கு என்ன? எப்படி ஆகும்? ஏடா உள்ள ஏர்ல மகன். ஓகே வாவ் ஃபைனலி நம்ம கையில் எடுத்துட்டோம் RTX 5080 ZOTAC பிராண்டோட NVIDIA GeForce கேமிங் கிராஃபிக்ஸ் கார்டு. நல்லா வெயிட்டா இருக்கு, நல்லா வெயிட்டா இருக்குனே. டிசைன் சூப்பரா இருக்கு. நல்ல என்ன கலர்னா அங்கங்க ஒரு மாதிரி கிரே கலர் அண்ட் பிளாக் கலர், அங்கங்க கோல்டு கலர், இந்த 3 கலர்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்களா சூப்பரா GeForce RTX செம்மையா இருக்குல்ல. 3 கூலிங் ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கே. 1 week later. இப்போ நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ், இதோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்கிறேன். யார் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது அப்படிலாம் நான் சொல்லக்கூடாது. யாருக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் நான் சொல்கிறேன். சிம்பிளாக சொல்லணும்னா ரிவ்யூன்னு கூட வச்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் என்னடா காஸ்டியூம்லாம் மாற்றிருக்க, முடியெல்லாம் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு யோசிக்கலாம். பிகாஸ் இந்த கிராஃபிக் கார்டு 1 week யூஸ் பண்ணி இதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நாங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம் தான் நாங்கள் பிளான் பண்ணி
பண்ணியிருக்கோம். அதனால தான் நாங்கள் இது 1 வீக் நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்ககிட்ட அதை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு எப்போ லான்ச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025 அப்போ தான் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு லான்ச் ஆச்சு. ஆனால் மார்க்கெட்டில் வந்தது வந்துட்டு மார்ச் ஏப்ரல் மந்த்ல தான் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு மார்க்கெட்டில் வந்துச்சு. இதோட வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா சாலிட் OC வேரியன்ட். இதோட ரேம்னு பார்த்தீங்கன்னா 16GB DDR7 VRAM. தென் இதில் ட்ரிபிள் ஃபேன் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்கிறதுனால ஹீட்டை வந்துட்டு பயங்கரமாகவே ரெடியூஸ் பண்ணுது. தென் இதோட பில்ட் குவாலிட்டி ப்ரீவியஸ் RTX சீரிஸோட கம்பேர் பண்ணும்போது இதோட பில்ட் குவாலிட்டி சூப்பராகவே இருக்கு. ஸோ கூலிங் சிஸ்டமும் சரி பில்ட் குவாலிட்டியும் சரி பெட்டராகவே இருக்குங்க. நெக்ஸ்ட் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு ப்ரோ கேமர்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஹை FPS அச்சீவ் பண்ணுது. ப்ரொஃபஷனல் எடிட்டர்ஸ் 4Kல எடிட் பண்றவங்களுக்கு, அதாவது 4Kல மல்டி லேயர்ல எடிட் பண்றவங்களுக்கு இந்த கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளேபேக் டைம் லைன் இருக்குல்ல அது வந்துட்டு அப்படியே ஸ்மூத்தாவே இருக்கு. நாங்க வந்துட்டு 1 வீக் இது யூஸ் பண்ணி பார்த்தோம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பயங்கரமாவே ஸ்மூத்தா இருக்குங்க. மல்டி லேயர் வச்சு எங்க எடிட்டர் வந்துட்டு எடிட் பண்ணாரு. அப்பவே இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாவே இருந்துச்சு. ஏன் ஸ்மூத்தா இருக்குன்னா இதோட கூடா கோர்ஸ் வந்துட்டு 10,000+ இருக்கு. அதனால தான் இது வந்துட்டு இவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. இதுல வந்துட்டு ரியல் டைம் ரெண்டரிங் அண்ட் எக்ஸ்போர்ட் டென்ஷன் உங்களுக்கு சுத்தமா கிடையாது. தென் எஸ்பெஷலி இதுல வந்துட்டு 4K ரெசல்யூஷன்ல கலர் கரெக்ஷன் அண்ட் நாய்ஸ் ரிடக்ஷனோட ரிசல்ட் வந்துட்டு டாப் நாச். ஓகே இல்லப்பா எனக்கு RTX 5080 வேணாம், நெக்ஸ்ட் வேரியன்ட் வேணும், 5090 வேணும் அப்படிங்க நினைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதோட பிரைஸோட கம்பேர் பண்ணும்போது அதோட பிரைஸ் ட்ரிபிள் மடங்கு எகிரிக்கிட்டே இருக்கு. அப்போ இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நாங்க மார்க்கெட்ல வாங்கும்போது பிப்ரவரி மந்த் வந்துட்டு அரௌண்ட் 1.30 lakhsல இருந்து 1.60 lakhs வரைக்கும் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறிக்கிட்டே இருக்கு. ரொம்பலாம் ஏறலாம் மாட்டேங்குது. ஒரு 10,000 20,000 30,000 தான் ஏறிக்கிட்டே இருக்கு. நாங்க வாங்கும்போது 1.30 lakhs. ஆனா அப்போ இதோட 3 மடங்கு நெக்ஸ்ட் வேரியன்ட் நீங்க பாத்தீங்கன்னா அப்போ அதோட பிரைஸ் எவ்வளவு இருக்கும்? கிட்டத்தட்ட 4 ல இருந்து 5 லட்சம் வரைக்கும். அடேங்கப்பா. இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் ரே ட்ரேசிங் ஃபியூச்சர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிப்பா இந்த ஃபியூச்சர் வந்துட்டு என்ன பண்ணு நீங்க கேட்டீங்கன்னா இந்த ஃபியூச்சர் இருக்கிறதுனால எஸ்பெஷலி 3D + 4D இன்டீரியர் கிராஃபிக் டிசைன் பண்றவங்களுக்கும் சரி ப்ரோ கேமர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கும் சரி இதோட ரிசல்ட் அதாவது இதோட அவுட்புட் வந்துட்டு பெட்டராகவே கொடுக்குது. அதே மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல டெக்ஸ்ட் அனிமேஷன், மோஷன் கிராஃபிக்ஸ், கேமரா மூவ்மெண்ட் இந்த மாதிரி பல எஃபெக்ட்ஸ் போட்டு நீங்க யூஸ் பண்ணாலுமே இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெட்டராகவே இருக்கு. தென் டாவின்சி யூசர்ஸ்ல கலர் கிரேடிங், நாய்ஸ் ரிடக்ஷன், நோயட் பேஸ்ட் எஃபெக்ட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாலுமே 4K அண்ட் 6K ரெசல்யூஷன்ல கூட. அப்புறம் இதுல ஒரு சூப்பரான ஒரு ஃபியூச்சர் கூட கொடுத்துருக்காங்க. என்ன ஃபியூச்சர்னு பாத்தீங்கன்னா DLSS for AI ஃபியூச்சர். இந்த ஃபியூச்சர் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ கேமர்ஸ்க்கு ஹை FPS கொடுக்கும் வித்தவுட் லாஸிங் குவாலிட்டி. சூப்பரான ஃபியூச்சர். அப்புறம் இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் 2 விதமான டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு கேமிங் டிரைவர், இன்னொன்று வந்துட்டு ஸ்டுடியோ டிரைவர். நீங்கள் கேமர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கேமிங் டிரைவரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லைப்பா நான் ஒரு வீடியோ எடிட்டர், நான் ஒரு கிரியேட்டராக இருக்கேன்ப்பா அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்டுடியோ டிரைவரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்கள் பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த டிரைவரை இன்ஸ்டால் பண்ணி போயிட்டே இருக்கலாம். தென் இந்த கிராஃபிக்ஸ் கார்டை உங்கள் பிசியில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் உங்கள் பிசியில் பவர் சப்ளை வந்துட்டு 850 வாட்ஸ் இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். தென் அப்கமிங் 5 இயர்ஸில் என்ன கேம்ஸ் வந்தாலுமே சரி, என்ன ப்ரொஃபஷனலான எடிட்டிங் டூல்ஸ் வந்தாலுமே சரி, அதை தாங்கக்கூடிய எஃபிஷியன்சி இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் இருக்கு. மெமரி பிட் ரேட் பார்த்தீங்கன்னா 256 பிட் ரேட். இதோட டோட்டல் பேண்ட்வித் வந்துட்டு 960 Gbps வரைக்கும் த்ரூபுட் கொடுக்கும். தென் இதோட அவுட்புட் போர்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போர்ட் 2.1 வித் வந்துட்டு 80 Gbps ஸ்பீடும், HDMI 2.1 வித் 48 Gbps ஸ்பீடு வரைக்குமே அச்சீவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட் 120 இருந்து 240 வரைக்குமே நீங்க அச்சீவ் பண்ணலாம். தென் இதுல வந்துட்டு AI Tensor Core கொடுத்திருக்காங்க. தென் NVIDIA ENC என்கோடிங் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட பவர் கன்சப்ஷன் வந்துட்டு 360 வாட்ஸ். ஓகே டிபிஸ், சரி உங்களுக்கு வந்துட்டு இந்த கிராஃபிக்ஸ் கார்டு பற்றி எனக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன டவுட்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை எனக்கு இந்த கிராஃபிக் கார்டு நான் வாங்கணும்ப்பா அப்படின்னு நினச்சின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீடியோ ஸ்பான்சர் Cloud View Electronics அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு நான் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கணும்னு நினச்சின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேனலோட கோட் TUB5080 அவங்க கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நீங்கள் இந்த கிராஃபிக்ஸ் கார்டை வாங்கிடலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. உங்களுக்கான டவுட்ஸும் அவங்க எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் என்ன டியூபிஸ், முடிச்சிடலாமா? அவ்வளோதாங்க, எல்லாமே நான் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன், எல்லாமே நான் சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ண பார்த்தது வரைக்கும் இந்த கிராஃபிக் கார்டு பற்றி உங்ககிட்ட எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு எபிசோடில் நான் நெக்ஸ்ட் ரோடில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போதான் உங்களால் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் சொல்லிட்டு கிளம்புறேன். டாடா, பை பாய். எடுத்துட்டு போயிடுறேன். And everybody having a ball.